ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஓமுருகா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காளான் கிரேவி இன்றைக்கி பண்ண போகிறோங்க. நைட்டு டின்னர் சப்பாத்திக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுலேயே 3 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துறணுங்க. நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி வதங்கி வரையில் நான் ஒரு 4 பழுத்த தக்காளி, ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ தான் நமக்கு காளான் கிரேவியோட ஸ்மெல்லே நல்லா வரும். இது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இந்த காளான் கிரேவி ரெடி பண்ணிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா இந்த ஸ்மெல் போகட்டும். இப்போ நமக்கு நல்லா அது கொஞ்சம் திக்காக நமக்கு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கப் காளான் வாங்கி அதில் உள்ள இந்த தோல் இதெல்லாம் எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள டஸ்ட்டு அதெல்லாம் போகும். ரெண்டாவது அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஹாட் வாட்டரில் வச்சிங்கன்னா. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. காளான் இப்போ நம்ம போட்டதுமே காளானோட நீருமே அதில் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நான் இந்த டொமேட்டோவோட பேஸ்ட்டு அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த காளான் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி அதில் உள்ள நீருமே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைப்போம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும்.
ஃபைனலாக பாருங்கள், நமக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.